குழந்தை, நரசிம்மர் வந்தது இரணிய கசுபுக்காக இல்ல, பிரகலாதனுக்காக. அப்ப என்ன சொல்ல வரீங்க? கடவுள் எதுவும் பண்ண மாட்டாரா? இந்த அழிவுலாம் தடுக்க மாட்டாரா? அப்புறம் அவர் எப்படி கடவுள் ஆவாரு? சரி, சொல்லுங்க. ஒரு கேம நம்ம தப்பு தப்பா விளையாடுறோம், எல்லா மூவ்ஸுமே தப்பாவே நகர்த்துறோம், ஃபர்தரா மூவ்ஸே இல்ல. அடுத்து என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. கேமை தான் ரீஸ்டார்ட் பண்ணணும். அதுதானே இங்கேயும் நடக்குது. இப்ப சொல்லுங்க, இது கேம உருவாக்குனவங்களுடைய தப்பா இல்ல கேம விளையாடுறவங்களுடைய தப்பா? ஆடுறவங்களோட தப்பு தான். இதுல எத்தனை பேரு கிடைக்கிற எல்லா காயினையும் புதையலையும் எடுக்கணும்னு அடுத்த லெவலுக்கு போற டோரை தவற விட்டு இருக்கிறாங்க. நீங்க யாருமா? நீங்க எப்படி இங்க? நான் பஸ்ஸ மிஸ் பண்ணிட்டேன். அடுத்து வேற ஒரு பஸ்ஸுல ஏறினேன். அது கரெக்டா கோயிலுக்கு முன்னாடி பிரேக் டவுன் ஆகிடுச்சு. எல்லாம் வேற பஸ் புடிச்சு போயிட்டாங்க. எனக்கு இந்த கோயிலை பார்த்த உடனே இங்க வரணும் போல இருந்துடுச்சு. நான் இது வரைக்கும் இங்க கோயிலை கவனிச்சதே இல்லை. எனக்கு கும்பு ஃபாண்டா படத்துல வர டைலாக் தான் ஞாபகம் வருது. தேர் ஆர் நோ ஆக்சிடென்ட்ஸ், எவ்ரிதிங் ஹேப்பன்ஸ் ஃபார் எ ரீசன். எல்லாம் ஓகே, ஆனால் இவ்வளோ அழிவு வேணுமா? எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க. சின்ன சின்ன பசங்க, சின்ன குழந்தைங்க கூட பார்க்காம என்னென்ன சித்திரவதை பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் சாப்பாடு தண்ணி இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. அப்படியும் இல்லைன்னா அங்கே வயலன்ஸு, போர், டெரரிஸ்ட் அட்டாக்கு இதெல்லாம் மாறாதா?